7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் டேர்ம் 3ல யூனிட் 5 பார்த்துட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட்டில் பொதுப்பெயர் அறிவியல் பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மனிதன்னா ஹோமோ சேப்பியன்ஸ், இது நமக்கு தெரியும். வெங்காயம்னா என்னென்னா அள்ளி அள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அள்ளி போடுங்க பொறுக்காதீங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அல்லியம் சட்டைவம். எலினா ரேடு தான் இங்கிலீஷில். ஸோ ரேட்டஸ். புறா அப்படின்னா வந்து கொலம்பியாவில் லிவ் பண்ணுற ஒரு புறா. சரியா? அடுத்து புளிய மரம் அப்படின்னா இங்கிலீஷில் டேமரின் தானே. ஸோ டேமரிண்டஸ் இந்தியாவில் இருக்க டேமரின் இண்டிகா. எலுமிச்சையில் வந்து சிட்ரஸ் இருக்குது. அதே மாதிரி ஆரஞ்சு வரும்போதும் சிட்ரஸ்னு வரும். ஸோ சிட்ரஸ். அருண் வந்து லெமன் ரொம்ப குடிப்பான். ஸோ அருண்டிகா ஃபோலியா. அடுத்து வேப்ப மரம் அப்படின்னா அசோகர் தான் நிறைய வேப்ப மரம் நட்டார். ஸோ அசாடிரேட்டா இண்டிகா. அடுத்து தவளை அப்படின்னா ராணா ஹெக்ஸா டாக்லேட். ஒரு கேமில் வந்து ராணா தவளை மாதிரி நடப்பார். அடுத்து காக்காவிலேருந்து தேங்காய் விழுந்துருச்சு. இது நியூஸாக வந்து எல்லோரும் பார்க்குறாங்க. காக்கஸ் நியூசிஃபரா. அடுத்து நெல்னால் உரசி தான் வந்து அதில் இருக்க உமியெல்லாம் வந்து பறக்க வைக்க முடியும். ஸோ உரைசா சட்டைவா. அடுத்து மீன்னா கட்லா. ஆரஞ்சுனா சிட்ரஸ். ஆரஞ்சு வாங்கி கொடுத்தா தான் வந்து சில அஃபிஷியல்லாம் சைன் போடுவாங்க, சைனன்சஸ். அடுத்து இஞ்சி அப்படின்னா ஜிஞ்சர் தானே. ஸோ ஜிஞ்சிபர் ஆஃபீஸ் நேல். சரி. அடுத்து பப்பாளினா பப்பையா வந்துடும். காரிகா பப்பையா. அடுத்து பேரிச்சை அப்படின்னா ஃபோனிக்ஸ் டாக்டைலிஃப்ரா. சரியா? ஃபோனில் கால் பண்ணி வந்து பேரிச்சம்பளம்லாம் ஆர்டர் போடுறாங்க. ஏன்னா வந்து வெவ்வேறு கண்ட்ரிலலாம் ரொம்ப ஃபஸ்ட் கிரேடில் வந்து டேட்ஸ் கிடைக்கும் பேரிச்சை. ஸோ அதனால் ஃபோன் போட்டு பேசி வாங்குகிறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து வகைப்பாட்டியல். இதில் வந்து பேருலகம் வந்து பெரும்பிரிவாகவும் சிற்றினம் அடிப்படை அழகாகவும் வந்து இருக்குது. முதுகெலும்பற்ற விலங்குகள். முதுகெலும்பற்றவை மட்டும் 9 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. முதுகெலும்புடையவை 5 வகுப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. முதுகெலும்பு உடையவை 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. முதுகெலும்பு இருக்கா அப்படின்னு 5 விரலை வச்சு சுற்றி பார்ப்போம். எலும்பு இருக்கா அப்படின்னு 5 விரலை வச்சு தொட்டு பார்ப்போம். ஸோ முதுகெலும்புடையவை 5 வகுப்புகளாக, முதுகெலும்பற்றவை 9 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. 1969 விட்டேக்கர் அப்படின்னு 5 உலக வகைப்பாடு வந்து கொண்டு வந்தார். 5 பேருலகம் வந்து மொனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சிகள், பிளான்டே, அனிமேலியா. அடுத்து காஸ்பார்டு பாகின் தான் இந்த இருசொல் பெயரிடும் முறை. அதை வந்து கரோலிஸ் லின்னேயஸ் வந்து நடைமுறைப்படுத்தினார். எப்போது? 1753. கரோலிஸ் லின்னேயஸ் தற்கால வகைப்பாட்டியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுவார். கீழ்கண்டவற்றில் வகைப்பாட்டியலுக்கு எது இன்றியமையாதது அப்படின்னு கேட்டால் வந்து ஒற்றுமை வேற்றுமை ரெண்டுமே முக்கியம். அடுத்து தலைப்புகளில் காணப்படும் சிற்றினங்களின் எண்ணிக்கை வந்து 8.7 மில்லியன். சரியா? 8 போட்டு எல்லாமே இருக்குது. 8.7 மில்லியன். 8 கிட்ட தான். ஸோ 8.7 மில்லியன். உயிரி உலகின் மிகப்பெரிய பிரிவு வந்து பேருலகம். 5 உலக வகைப்பாடு யாரால் முன்மொழியப்படுதுன்னா விட்டேக்கர். புறாவின் இருசொற் பெயர் வந்து கொலம்பா லிவியா. ஆல்ரெடி இப்போ பார்த்தது தான். புறாவின் இருசொற் பெயர் வந்து கொலம்பா விவியா. அடுத்து காஸ்பர்டு பாகின் தான் இருசொற் பெயரிடும் முறையை வந்து அறிமுகப்படுத்தினார். காசு இருந்தால் தான் 2 பேர் இருப்பேன், இல்லை ஒரு பேர் தான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. காஸ்பர்டு பாகின்னா இருசொற் பெயரிடும் முறை. சிற்றினம் என்பது உயிரின வகைப்பாட்டின் ஒரு நிலை அப்படின்றாங்க. அடுத்து பூஞ்சை வந்து பச்சைமற்ற மற்றும் ஒளிச்சேர்க்கை தன்மையற்றது. வெங்காயத்தின் இருசொற் பெயர் வந்து அல்லியம் சட்டைவம். நவீன வகைப்பாட்டியலின் தந்தை வந்து கரோலிஸ் லின்னேயஸ். அடுத்து உயிரினம் உருவாகுதல் மற்றும் பரிணாம முக்கியத்துவத்தை அறிய வகைப்பாட்டியல் வந்து உதவுகிறது. ஆமாம். மீன்களின் நீரில் வாழும் முதுகெலும்புடையவை. முள்ளெலும்பு அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ முதுகெலும்பு இருக்குது. அடுத்து வந்து 5 உலக வகைப்பாடு முன்மொழியப்பட்டது 1979. தப்பு. சரியா? உண்மையான உட்கரு வந்து ப்ரோகேரியோட்டிக் செல்களில் காணப்படுகிறது. இல்லை. விலங்கு செல்கள் செல்ஸ்கொயர் பெற்றவை, அதுவும் இல்லை. அடுத்து மொனிரா வந்து பாக்டீரியா. புரோட்டிஸ்டா வந்து நம்ம பார்த்தோம்ல ஆல்ரெடி, அந்த புரோட்டா பிச்சு போட்ட மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு யூக்ளினா. சரியா? பூஞ்சை வந்து மோல்டுகள். பிளான்டே வந்து வேப்ப மரம். ஸோ பிளான்டே. அனிமலியான்றது வண்ணத்து பூச்சி. திரும்ப பார்த்துடலாமா? மொனிரா அப்படின்னா பாக்டீரியா. இந்த மோனா ஒன் செல் அந்த மாதிரி. அடுத்து வந்து புரோட்டிஸ்டா அப்படின்னா ப்ரோ ஸ்டேஜில் வந்து இருக்கிறது. இது ப்ரோட்டிஸ்ட் கிடையாது, இது புரோட்டா அப்படின்னு வச்சுக்கிட்டோம். ஸோ யூடைய பவுலில் வந்து இது போட்டு சாப்பிட்றோன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பூஞ்சைனா பூ மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். பூ மொட்டு. ஸோ மோல்டு. அடுத்து பிளான்டே அப்படின்றது வந்து ஒரு வேப்ப மரம். அடுத்து அனிமலி அப்படின்றது வண்ணத்து பூச்சி. இருசொல் பெயர் என்பது உலகளாவிய பெயராகும். இது இருசொல் பெயர்களை கொண்டது. கரோலிஸ் லின்னேயஸ் அறிமுகப்படுத்தினார். அடையாளம் காணுதல், வகைப்படுத்தல், தொகுத்தல் இதெல்லாம் வகுப்பாட்டியலின் அவசியம். இதுவும் கரெக்டு தான்.
ஸோ அவ்வளோதான். அடுத்த யூனிட் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.